Hello everyone. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 12th accountancy first chapter accounts from incomplete records 12th sum. From the following particulars prepare bills receivable account and received from the debtors. Particulars bills receivable at the year beginning of the year. அப்ப இது வந்து என்னது ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ 1,40,000. bills receivable at the end of the year அப்போ இது என்னது closing balance 2 lakhs. cash received for bills receivable 3,90,000. bills receivable dishonored 30,000. சரிங்களா இப்போ என்ன பார்க்க போறோம்னா bills receivable அக்கௌண்ட்டுன்னு இருக்கு. bills receivable அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. சரிங்களா இப்போ அந்த ஃபார்மேட்டை பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்களா இப்போ அந்த ஃபார்மேட் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஃபார்மேட் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு டெபிட் கிரெடிட்னு போட்டுனோம். டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் இருக்குங்க, அதான் ஓப்பனிங் பேலன்ஸு போட்டு அப்புறம் இந்த கிரெடிட் சைடில் பை கேஷ் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் இருக்குங்க பார்த்தீங்களா. பில்ஸ் ரிசீவபிள் ஆனர்டு இது முக்கியமாக எழுதி ஆகணும். அடுத்து பை சன்ட்ரி டெப்டாஸ் அக்கௌண்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்டு. இந்த அப்புறம் டெபிட் சைடில் இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி ஓப்பனிங் பேலன்ஸோட மைனஸ் பண்ணால் தான் சன்ட்ரி டெப்டாஸ் கிடச்சிரும். அதாவது பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு டியூரிங் த இயர் அது வந்து இப்போ சரிங்களா. இப்போ டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டணும். அப்புறம் பை கேஷ் பேங்க் அக்கௌண்ட் பை சன்ட்ரி டெப்டாஸ் பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டிங்களா. அந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி இந்த ஓப்பனிங் பேலன்ஸோட மைனஸ் பண்ண வர ஆன்சர் தான் சன்ட்ரி டெப்டாஸ். அந்த இது தான் பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு டூரிங் த இயர். இதை வச்சு தான் டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டு போடணும். ஆனால் இந்த சம்மில் எது கேட்டிருக்காங்க, வெறும் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இப்போ வாங்கலாம் சம்முக்குள்ளே போகலாம். சம் நம்பர் 12 பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு டெபிட் கிரெடிட் போட்டாச்சு. டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1,40,000 போட்டாச்சா சொன்ன மாதிரியே. அடுத்து கிரெடிட் சைடு வந்துடணும். பை கேஷ் அக்கௌண்ட் 3,90,000 போட்டாச்சு. பை டெப்டாஸ்னு போட்டு 30,000 சன்ட்ரி டெப்டாஸ்னு போடலாம், டெப்டாஸ்னு போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அது 30,000. அப்புறம் பை பேலன்ஸ் கேரி டவுன் இருக்குது பார்த்தீங்களா 2 lakhs. இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் 6,20,000 வருதா. 6,20,000ஓட இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் அதாவது டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட மைனஸ் பண்ணால் 4,80,000 வந்தா. அதான் பில்ஸ் ரிசீவ்டு டூரிங் த இயர், அதாவது பேலன்சிங் ஃபிகர்னு கூட சொல்லலாம். இப்போ 2 சைடு சேமாக இருக்கா, 6,20,000 6,20,000. சரிங்களா, அதான் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டு. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் வந்து எப்பயுமே ஐட்டம்ஸ் வந்து 4 தான் வரும். டெப்டாஸில் 2 ஐட்டம்ஸ் வரும், கிரெடிட்டில் 2 ஐட்டம்ஸ் வரும். எப்பவுமே இந்த 4த்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டு ஈஸி. சரிங்களா, தேங்க்யூ.